100 கோடி 150 கோடின்னு இங்க போட்டு குப்பை படத்தை எடுக்கிறாங்க. சீரியஸா சொல்றேன், குப்பை படத்தை எடுக்கிறாங்க. பாத்திர தூக்கி குப்பையில போற மாதிரி தான் இருக்கு. இது 30 கோடி தான் பட்ஜெட்டா. கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் அப்லிஃப்டிங்கான இருந்துச்சு. தயவு செஞ்சு இவங்கள்ட்ட 100 கோடி 200 கோடி கொடுங்க. விஎஃப்எக்ஸ் பிச்சு எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டோரியில் நீங்கள் என்னத்து போட்டாலும் சரி, பேன் இந்தியாவிலேருந்து 7 ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து நீங்கள் நடிக்க வச்சாலும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் அதுக்கு தேவையான மெனக்கெடுதலும் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். 100 கோடியை மலையாள சினிமாவில் இந்த மாதிரி எடுக்கிறவங்கள்ட்ட கொடுங்க. சீரியஸ் சூப்பரான ஸ்டோரி வரும். படம் எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் தான். நம்ம ஹாலிவுட் லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நம்ம சவுத் இந்தியாவில் அதிகமாக இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படங்களை வந்து ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் 90 கிட்ஸ் எல்லாம் வந்து வேம்பேஜ்னு ஒரு ஹங் ஜாக்ஸ்மன் ஒரு படம் நடிச்சிருப்பார். அந்த படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துல இங்கிலீஷ் படங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஹை குவாலிட்டியான ஒரு படத்தை கொடுக்க முடியும்னா அது இப்போ மலையாளம் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் ஃபிலிம் எல்லாம் எந்திரன்லாம் எத்தனை கோடி போட்டு எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு மலையாளத்தில் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எல்லாரும் போய் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. இதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்தோம், அந்த கூலிலாம் போட்டு கேமியோ ரோல் கொடுக்குறேன்னு பேரில் போட்டு சாவடிச்சாங்க. பட் ஆனால் இதில் வர கேமியோஸ் எல்லாமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஸ்லோ மோஷனில் ஷார்ட்டில் கொடுக்காம அவங்கவுங்க என்ட்ரி டப்புன்னு ஆகி படத்தை ஒரு மாதிரி நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் பார்ட் 2 வந்தால் தான் இவங்களோட எல்லா பாயிண்ட்ஸும் வந்து தெரியும். அது வரைக்கும் தெரியாது. பட் ஆனால் மற்றபடி படம் சூப்பராக இருக்கு. இல்லை, நான் எதிர்பார்க்கல. இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதோட நான் எதிர்பார்த்ததோட டபுள் மடங்கு இருந்துச்சு. சில சீன்லாம் வந்து லேக் அடிக்கிறதுனால கொஞ்சம் சில இடத்துல போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓவராலாக படம் பார்க்கும்போது ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். புதுமுகம் வர்றதுனால யாருக்கும் தெரியல. டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாம், நாம் நேற்று தான் நான் படம் பார்த்தேன். பட் ஆனால் நேற்று பார்த்ததோடு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன்னா தேட்டரில் வந்து அதிகப்படுத்திட்டாங்க. நம்ம தமிழில் மாற்றினால நிறையா தேட்டர் எடுக்காமல் இருந்தாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாமல். பட் ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஏன்னா அது பப்ளிக் இன்ட்ராகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்ல பாத்தீங்கன்னா ரிவ்யூவால படத்தை கெடுக்கிறாங்கிறாங்க. ஆனா இதுமே நல்ல படத்தையும் வந்து சப்போர்ட் பண்றாங்க ரிவ்யூவர்ஸ் வந்து நல்ல படமா இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கியம் இருந்துச்சுன்னா சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே நல்ல படங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ ரீசெண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூலியில் நிறைய பேர் வந்து சில பேர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ இந்த படங்களே வரப்பே சில பேர் வந்து நம்ம இது வரும்போதே சில பேர் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. ஏன்னா நீ போய் கார்ட்டூன் நெட்வொர்க் போய் பாடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் போகிறாங்க. பட் ஆனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ரிவ்யூஸால தான் சில படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதனால ரிவ்யூஸை குறை சொல்லாமல் நீங்கள் படத்தை ஒழுங்காக பாருங்க, அவ்வளோதான். தமிழ் டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி இந்த படங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தமிழில் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதே. நம்ம எந்திரன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம் கடைசியாக இந்த மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வேறு எதையும் ட்ரை பண்ணதில்லை. அதுவும் பெரிய ஆக்டர் வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சு தான் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். பட் சின்ன சின்ன ஆக்டர்லாம் வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் எடுத்து நடித்தாங்கன்னா வெப்பன் வந்து சூப்பன் மாதிரி போயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் கடைசியா உனக்கு ஏன்டா வெப்பன்ல அவ்வளோ பேருக்கும் இல்லை, அதில் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது முடியல. அது வந்து நம்ம அந்த கதைகள் ஸ்ட்ராங்காக இல்லை. கிராஃபிக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தில். பட் ஆனால் கதைகள் ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா மலையாள படங்கள்ல எப்பயுமே கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பாங்க, அப்புறம் கிளைமேக்ஸில் பீக் லெவலில் கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அது வந்து மலையாள படத்துக்கு தமிழ் படத்துக்கு கதை வித்தியாசம். சாண்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம லியோவில் அவரை வில்லன்னா சூப்பர் வில்லன்னா பார்த்துருப்போம். இதில் அதோட சூப்பர் வில்லன்னா பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதில் என்ன அடி வாங்குறாரு அதுலேருந்து இந்த படத்துலையும் அதோட வேற லெவலில் அடி வாங்குறாரு. அது 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 லியோ படத்தை பார்த்துட்டு வந்து அந்த படத்தை எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒர்த் டு வாட்ச். ஓகே. ஹீரோயினோட ரோல், ஹீரோக்கு ரோல் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை. அவர் வெறும் லவர் பாயாக தான் வர்றாரு. நம்ம கனா படத்தில் வந்து ஹீரோயின் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ஹீரோயின் சென்ட்ரிக் தான். இதில் வந்து வில்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கறனால படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் மியூசிக் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதோட ப்ளஸ் வந்து சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங் தான்.
ஏன்னா ஒவ்வொரு ஜம்ப் கட்டும் அந்த அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் வேறு லெவல் தான். கேமியோ ரோல்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் சொல்லிட்டல, அதுக்கு முன்னாடி கூலின்னு ஒரு படம் பார்த்தோம். அதில் கேமியோ ரோல்ஸ்னு அந்த நாயை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் கேமியோன்னு சொல்லும் போது இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எது கேமியோன்னு நல்லாவே தெரியும். படத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும். படம் அவசம். மலையாள படத்துக்கான அந்த ஸ்கோப் இருக்கு இல்லையா, இம்பார்ட்டன்ஸ், அது இந்த படத்துக்கு ஃபுல் 200% கொடுத்துருக்காங்க. சினிமா ஃபோட்டோகிராஃபியும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, மியூசிக்கும் சரி, எடிட்டிங் வைஸும் சரி 200% பர்ஃபெக்ஷன் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது மலையாள படம் வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லேக் ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டு தான். ஸ்டார்ட் எண்டு வரைக்குமே ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. கல்யாணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பிச்சு சதறியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பிடிச்ச சீன் தான். நீங்க எதிர்பார்த்து போனீங்களா படம்? இல்லை, நான் ட்ரைலர் கூட பார்க்கல. டிக்கெட் புக் பண்ணால் அப்படியே உள்ளே போயிட்டோம். டைட்டில் எதெல்லாம் வச்சிருக்காங்க? லோக்கா எனக்கு தெரியல, நான் கூகுள் வேணா சர்ச் பண்ணிட்டு இல்லை இல்லை, அந்த படத்தில் இந்த படத்தில் எதுவும் யூஸ் பண்ணல. அந்த இல்லை இல்லை, சந்திரா வந்து ஒரு ஃபேக் நேம் தான், பட் ஒரிஜினல் நேம் வந்து வேற. அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீலிமா மியூசிக் வந்து முக்கியமாக நம்ம சாண்டி மாஸ்டருக்கு பிஜிஎம்லாம் போடும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஹீரோ தான் வந்துட்டு சும்மா வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் ரோல்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஹீரோ வந்து முக்கியமாக இருப்பார்னு நினைக்கிறேன். மற்றும் பல கேரக்டர்கள்லாம் உள்ளே இருக்குது. அவங்களாம் செகண்ட் பார்ட்டில் வச்சு செய்வாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நிறுத்திருக்காங்க. பாகுபலி 1 வந்து பாகுபலி 2 பண்ற மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி இது போன்ற மாதிரி இருக்கா? ஆமாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து லீட் ரோட்ஸ் தான் இருக்கும். கேமியோ ரோட்ஸ் எல்லாமே. இப்போ பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பாஷா படத்தில் அந்த ஆட்டோ டிரைவரு அந்த மாதிரி இருக்கும், இதுலேயும் இருக்காங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் தான் வருவாங்க. ஓவராலாக படம் நல்லாவே இருக்குது. எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எல்லாம் தமிழ் மீலாம் போய் பார்க்க வேணாம். தமிழ் டேரக்டர்ஸ் கொஞ்சம் இந்த படத்தை பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கதையும் பிடிக்கும். கரெக்டாக நம்ம கரெக்டான லைனில் எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். லோ பட்ஜெட்டில் அதிக லாபத்தை தர மாதிரி படம் எடுக்கணும்னா அது மலையாள படம் தான். நம்ம இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர்ஸ் அதுதான் பார்த்துட்டு இருக்கோமே வந்து கதைக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மலையாளத்தில் வந்து நீ யாராக வேணால் போடு, ஆனால் கதை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதுதான் இங்கே மெயினாக போயிட்டுருக்கு. மலையாள படம் வந்து லேக் ஆகுதுன்னு ஸ்லோ, பட் அவங்க நம்மளை உட்கார வச்சுருவாங்க. ஒரு 1/2 hour 45 minutes உட்கார வச்சுருவாங்க.